பாக்கியராஜனுடைய ஒவ்வொரு திரைப்படங்களும், அவர் எழுதிய ஒவ்வொரு வசனங்களும், அவர் நடித்த ஒவ்வொரு காட்சிகளும் மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாம் திரைத்துறை வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு சிறந்த குடும்பத்தனாக கூட இருந்து வந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தனது முதல் 2 படங்களுக்கு பிறகு பாக்கியராஜ் அப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த பிரவீணா என்னும் நடிகையை மணந்தார். இவர் பாக்கியராஜின் இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மணி ஆகிய சில படங்களில் நடித்தவர். சில வருட மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு பிரவீணா இருந்தார். சில காலத்திற்கு பின்னர் பாக்கியராஜ் அப்போது முன்னணி நாயகிகளில் ஒருவராக இருந்த பூர்ணிமா ஜெயராமை மணந்தார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் இருவரையுமே பாக்கியராஜ் திரையுலகில் அறிமுகம் செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம். சரண்யா முதல் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. ஆனால் அவருடைய மகன் சாந்தனு தன் முதல் படமான சக்கரக்கட்டி என்னும் படத்தில் நாயகனாக அறிமுகமாகி தொடர்ந்து இன்னமும் சில படங்களில் அவர் நடித்து வருகிறார் என்று சொல்லலாம். அவருடைய சினிமா வாழ்வு, அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை என்றெல்லாம் கடந்து அரசியலிலும் அதிகமாக பேசப்பட்ட ஒருவர் என்றே சொல்லலாம் பாக்கியராஜ். துவக்கம் முதலே தன்னை எம்ஜிஆரினுடைய ரசிகராக வெளிப்படுத்தியிருந்த பாக்கியராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுகவில் இணைந்தார். இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைந்திருந்தமை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அதிமுக மற்றும் எம்ஜிஆரினுடைய தீவிர ரசிகராகவே இருந்து வந்தார். அதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேறி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் துவங்கினார். பின்னர் நாளடைவில் அது கலைந்து போனது. அதற்கு பிறகு திமுக சேர்ந்தார். இதுபோது அரசியலிலும் அவர் ஈடுபாடு கொண்டு அதிமுக திமுக கட்சிகள் எல்லாம் இணைந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். அதில் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால், எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டில் 1989 பிப்ரவரி மாதம் பாக்கியராஜ் தொடங்கிய ஒரு அரசியல் கட்சியாகும். இந்த கட்சி 1991 கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அதில் ஒரு வேட்பாளர் 87 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த கட்சி ஆரம்ப கட்டத்திலேயே படுதோல்வி அடைந்தது. பாக்கியராஜ் பின்னர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். ஏப்ரல் 5, 2006 அன்று கட்சி தலைவர் கருணாநிதி முன்னிலையில் பாக்கியராஜ் திமுகவில் இணைந்தார். அவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை விமர்சித்தார். திமுகவில் இருந்து விலகி அரசியலில் பார்வையாளராக இருந்து வந்தார். பின்னர் திமுகவில் இருந்து விலகி அரசியல் பார்வையாளராக மட்டுமே தொடர்ந்து அதற்கு பிறகு திரைத்துறையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் செயல்பட்டு வந்தார். இலக்கியத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டவராக பாக்கியராஜ் பார்க்கப்படுகிறார். முற்றிலும் நகைச்சுவை படமான இன்று போய் நாளை வா என்னும் திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் என்னும் சிறுகதையை பற்றி ஒரு குறிப்பு வருமாறும் அந்த திரைப்படத்தில் அவர் அமைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியதாக புகழ் பெற்றதாக அமைந்தது. 1988 ஆண்டு முதல் பாக்கியா என்னும் வார இதழ் ஒன்றையும் அவர் நடத்தி வந்தார். தன்னுடைய குருவான பாரதி ராஜாவை போலவே பாக்கியராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கினார். தன்னுடைய குருவான பாரதி ராஜா எப்படி பல திறமையான இயக்குநர்கள் உருவாக்கினாரோ அதே பாணியில் பாக்கியராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கினார். இவர்களில் பாண்டியராஜன், பார்த்திபன், சேகர், லிவிங்ஸ்டன், குமார் ஆகியோரெல்லாம் வெற்றிகரமான இயக்குநர்களாக திகழ்ந்தனர் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அவர் நடிகராக, இயக்குநராக, வசனகர்த்தாவாக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு பத்திரிகையாளராக, பன்முகத்தன்மை, ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கி ஒரு அரசியல்வாதியாக கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அனைத்திலும் அவர் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞராக விளங்கியவர் தான் பாக்கியராஜ். பாக்கியராஜ் ஒரு நடிகராக நமக்கு பரவலாக தெரியும். ஆனால் அவர் சிறந்த இயக்குனர், அதே போன்று அரசியல் கட்சியும் தொடங்கி நடத்தியவர். அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட பத்திரிகையை கூட தொடர்ந்து அவர் நடத்தி வந்தார். உள்ளிட்ட பல்வேறு திறன்களை கொண்டவர். பல்வேறு நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தனித்துவம் என்பது என்றென்றும் போற்றப்படக்கூடிய ஒன்றாக, போற்றப்படக்கூடிய கலைஞனாக அவரை உயர்த்தியது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலைஞராக இருந்து வந்த பாக்கியராஜ் தன்னுடைய 73வது வயதில் காலமாக இருக்கின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய சோக செய்தியாக, அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. பாக்கியராஜ் ஒரு யதார்த்தமான ஒரு இயக்குனர். அவர் அடித்தட்டு மக்கள் வரை அனைவராலும் எளிதாக புரிந்து கொள்ளபடியாகவும், அனைவரும் ரசிக்கும்படியாகவும், அனைவரும் போற்றும்படியாகவும் ஒரு யதார்த்த கதைகளத்தை அமைத்து அவர் திரைப்படங்களை இயக்கி இருப்பார் என்பது அவருடைய படங்கள் மூலமாகவே நாம் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக
இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு பாக்கியராஜை இசை அமைத்து ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு புதிய விடயமாக இருக்கலாம். 5 படங்கள் வரை இசையும் அவர் அமைத்திருக்கிறார் என்றும் அவருடைய திரைத்துறை வாழ்க்கையிலும் பக்கங்களை புரட்டி பார்க்கும் போது வரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து அவர் பல்வேறு திரைப்படங்கள் 1977 தான் அவருடைய 16 வயதினிலே பாரதி ராஜாவுடைய முதல் படம். அந்த முதல் படத்தில் பாக்கியராஜ் துணை இயக்குனராக அதில் பணியாற்றுகிறார். அதே படத்தில் ஒரு கௌரவ இடத்திலும் அவர் நடிக்கிறார். அதற்கு பிறகு கிழக்கே போகும் ரயில் படத்திலும் உதவி இயக்குனராக பணியாற்றுகிறார். அதிலும் ஒரு காட்சியில் அவர் நடிக்கின்றார். சிகப்ரோஜாக்கள் படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கின்றார். புதிய வார்ப்புகள் அதுதான் அவருடைய முதல் கதாநாயகனாக அறிமுகமான படம். அப்படி என்றால் இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது அவர் திரைத்துறையில் 1977 ஆண்டு அறிமுகமாகும் போதே அவர் இயக்குனராக மட்டுமில்லாமல் நடிகராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்திருக்கின்றார் என்பது அவருடைய முதல் படம். இயக்குனராக துணை இயக்குனராக பணியாற்றிய முதல் படத்திலேயே அவர் ஒரு காட்சியில் நடித்திருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய அனைத்து படங்கள் அவர் பணியாற்றக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அவர் இயக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அவர் வசனம் எழுதக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து படங்களும் ஒரு காட்சியிலாவது நடிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் என்பதில் தான் அவருடைய திரை வாழ்க்கை சார்ந்த பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. புதிய வார்ப்புகள் படம் தான் பாக்கியராஜ் கதாநாயகனாக அறிமுகமான படம். அதற்கு பிறகு அவர் சுவர் இல்லாத சித்திரங்கள் தான் இயக்குனராக அறிமுகமாகிறார். அதற்கு முன்னர் அவருடைய குருவான பாரதி ராஜாவுடன் துணை இயக்குனராக பணியாற்றி வந்த பாக்கியராஜ் முதல் படம் 1979 ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தின் மூலமாக தான் இயக்குனராக அறிமுகமாகிறார். அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் என்று வெற்றியடைந்த படம் என்றே சொல்லலாம். சுவை இல்லாத சித்திரங்கள், அதற்கு பிறகு பாமா ருக்மணி படம், ஒரு கை ஓசை, குமரி பெண்ணின் உள்ளத்திலே, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், ராதா கல்யாணம், தூரல் நின்னு போச்சு, பொய் சாட்சி, முந்தானை முடிச்சு, சாட்டை இல்லாத பம்பரம், விதி, அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ஒரு காட்சியில் தோன்றி அவர் நடித்திருப்பார். அதே போன்று தாவணி கனவுகள், ஒரு கைதியின் டைரி, நான் சிகப்பு மனிதன், சின்ன வீடு, மாஸ்டர் ஜி, முந்தானி முடிச்சு படத்தின் மறு ஆக்கமாக இது பார்க்கப்பட்டது. அதே போன்று கண்ணை துறக்கணும் சாமி உள்ளிட்ட படங்கள் அவர் ஏற்று நடித்த படங்களாகவே இருந்தது. ருத்ரா படம், சுந்தரகாண்டம், அம்மா வந்தாச்சு உள்ளிட்ட பல்வேறு படங்கள் அவர் இயக்கியது, நடித்தது என திரைத்துறையில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் என்று கூறுவார்கள். அதுபோன்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் தான் பாக்கியராஜ். தன்னுடைய 73வது வயதில் அவர் காலமாக இருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாக பார்க்கப்படுகின்றது. 2019 ஆண்டு சீதா தெலுங்கு திரைப்படம், அதில் கதாநாயகின் அப்பாவாக நடித்தவர் பாக்கியராஜ். இந்த நிலையில் அவர் தொடர்ந்து அவர் படங்களை இயக்கினாலும் படத்தில் நடித்தாலும் நடிக்கவில்லை என்றாலும் என்றென்றும் திரைத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை என்று சொல்லலாம். தன்னுடைய குருவான பாரதி ராஜாவுடைய இறப்பு நிகழ்விலும் கூட அவர் கலந்து கொண்டார். அப்போதுதான் நாம் பரவலாக அவர் அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்தது என்றே சொல்லலாம். இறுதி சடங்கில் கூட அவர் கலந்து கொண்டார். அப்போதும் அவரை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய குருவை இழந்த ஒரு சிஷியனுடைய சோகம் மட்டுமே தெரிந்தது தவிர உடலளவில் அவர் பலவீனமாக இருக்கின்றார் என்றோ அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார் என்றோ அதுபோன்ற எந்த ஒரு நிகழ்வும் தென்படவில்லை. நாம் அனைவரும் கடைசியாக அவரை பார்த்தது என்றால் அவருடைய குருவான பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கில் தான் நாம் பார்த்தோம். அப்போது ஒரு சோகத்தோடு அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது, அந்த தோற்றத்தை நாம் பார்த்தோம். மற்றபடி அவர் உடல்நிலை சரியில்லை என்றோ அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் என்றோ இது போன்ற ஒரு நிகழ்வு ஒரு செய்தியும் கூட வெளியாகவில்லை. திடீரென்று இன்று காலை ஒரு செய்தி வெளியாகின்றது. நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜ் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, சுய நினைவு இழந்து விட்டார், அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மட்டும்தான் முதலில் வெளியானது. பொது வழக்கம் போல அவருக்கு இது போன்ற ஏற்கனவே உடல் ரீதியாக சில பிரச்சனை இருக்கின்றதா, அந்த அடிப்படையில் அவருக்கு இது போன்ற மாரடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறதா, ஒரு லேசான மாரடைப்பாக தான் இருக்கும் என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. அடுத்த சில நிமிடங்கள் தான் திடீரென்று அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி வெளியானது. இது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அவருடைய குருவான பாரதி ராஜா கூட அதற்கு முன்னர் அவருடைய மகனை இழந்த அந்த சோகத்தில் அவர் நீண்ட நாட்களாக இருந்து மீள முடியாமல் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். உடல்நிலை மிக
கடுமையாக அவருக்கு பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் சிகிச்சையில் தான் இருந்தார். அவருடைய மகள் வீட்டில் 3-4 மாதங்கள் தங்கியிருந்தார் வெளிநாட்டில் சென்று. அதற்கு பிறகு மீண்டும் அவர் சென்னை திரும்பினார். அப்போது அவருடைய மகன் இழந்த அந்த சோகத்திலிருந்து அவரால் மீள முடியவில்லை. அவர் முழுக்க முழுக்க படுத்த படுக்கையாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் அவர் மிக சோர்வுற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வீட்டிலே சிகிச்சை பெற்று வந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் உயிரிழந்து விட்டார் சிகிச்சை பலன்றி என்ற செய்தி வெளியானது. ஆனால் பாக்கியராஜை பொறுத்தவரை அது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு செய்தியும் இல்லை. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவர் சுயநிலை இழந்து விட்டார் என்ற செய்தி மட்டும்தான் வெளியானது. அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியானது. அடுத்த சில நிமிடங்களில் அவர் மரணம் அடைந்து விட்டார், அவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வெளியாகுது. இது யாராலும் உடனடியாக நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எளிதாக கடந்து போக முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் உயிரிழந்து விட்டார் என்பது ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு திரைத்துறையில் கொடிகட்டு பறந்தவர் என்பதையும் தாண்டி ஒரு நமக்கான ஒரு சோகமாகவே அது பலரும் பொருத்தி பார்க்க முடியும் என்பதும் நாம் மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக பல படங்களில் அனைத்து மக்கள் மத்தியிலும் சென்று சேர்ந்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய படங்கள் அனைத்தும் அப்படிப்பட்ட படங்கள் தான். பெரிய அளவிலான படங்கள் எல்லாமே மிக எளிமையாக அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையிலும் பல நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் கூட அவர் மேற்கொண்டு வந்தது என்பது எப்போதும் தமிழ் திரையுலகை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக, தவிர்க்க முடியாத ஆளுமையாக என்றென்றும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கும் வரை பாக்கியராஜை தவிர்க்க முடியாது என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது.